A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 50 verse 1 to 15. ஸோ சங்கீதம் 50வது அதிகாரம் அதில் 1லேருந்து 15வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன சம்மரியாக பார்க்கும்போது இந்த சங்கீதம் வந்து இஸ் அ ஜட்ஜ்மெண்ட் சாங். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள ஜட்ஜ் பண்ணுறாரு. ஸோ யாரை ஜட்ஜ் பண்ணுறாருன்னா, ஆண்டவர் வந்து உடன்படிக்கை கொடுத்துருக்க நேஷன்ஸோட, ஸோ எந்த மக்கள் கூட ஆண்டவர் உடன்படிக்கை வச்சிருக்காரோ அந்த மக்கள் கூட பேசுகிறார். ஸோ த பீப்புள் வித் ஹூம் எஸ் எ கவர்னன்ட். ஸோ என்ன சொல்கிறாரு, பரலோகமும் பூமியும் என்ன சார் சாட்சிகளாக சொல்லிட்டு இவங்களெல்லாம் கூப்பிட்றாரு. துர்மாக்க எந்த நாடுகள் இல்லை, ஆனால் எந்தெந்த நாடுகள் கூட அப்படி உடன்படிக்கை வச்சிருக்காரு அந்த நாடுகளெல்லாம் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து நீங்கள் பண்ணுற பாவங்களுக்காக அவங்கள ரிபியூக் பண்ணல, அவங்கள ரிஜெக்ட் பண்ணல. ஆனால் எதுக்காக அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறாருன்னா, நீங்கள் எல்லாம் எனக்கு சாக்ரிஃபைஸ் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அந்த மாடு ஆடு எல்லாம் கரெக்டாக சாக்ரிஃபைஸாக கொடுக்குறாங்க. ஆனால் அதை வந்து ஒரு கடமைக்காக கொடுக்குறாங்களே தவிர அந்த சாக்ரிஃபைஸ்னால என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணுறாங்க, பாவத்தை பண்ணுறாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, திரும்பி பாவம் பண்ணுறாங்க, திரும்பி சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அவங்கள ரெபியூக் பண்ணுறாரு. ஸோ இதில் நம்ம போன போகிற கீ வேர்ஸ் வந்து verse 15. So Psalm chapter 50 verse 15. It says, call upon me in the day of trouble, I will deliver you and you shall glorify me. என்ன சொல்கிறேன், call upon me in the day of trouble, I will deliver you and you shall glorify me. ஸோ இந்த சாமில் நம்ம எடுக்க போகிறது என்னென்னா, வெரி சிம்பிள். ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு கஷ்டமான நேரத்தில் என்ன கால் அப் பண்ணுறாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, இஸ்ரேல் மக்கள் அவங்க பாவம் இருக்கும்போது, அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் அழைக்கிறாங்க. எப்படி, த்ரூ சாக்ரிஃபைசஸ். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்களை அழைக்க போது, நான் உங்களுக்கு ரிடீம் பண்ண போது, நான் உங்களுக்கு விடுதலை தரப்போது என்ன எதிர்பார்க்குறாரு, உங்களுக்கு முழு உள்ளத்தோட வித் ஃபுல் இன்டெட் ஒரு மாற்றம் இருக்கணும், ஒரு மாற்றம் இருக்கணும் உங்களுக்குள்ள. இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு சாக்ரிஃபைஸ் கொடுத்தாங்க. ஒரு ஆடு இல்லை ஒரு மாடு அவங்க பண்ணுற பாவத்துக்கு சாக்ரிஃபைஸ் கொடுத்தாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, திரும்பி பாவம் பண்ணுறாங்க, திரும்பி என்ன பண்ணுறாங்க, சாக்ரிஃபைஸ் கொடுக்குறாங்க, திரும்பி என்ன பண்ணுறாங்க, பாவம் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் இல்லை, அந்த மாரலி தே கரப்ட். ஸோ என்ன பண்ணுறாங்க, நான் என்ன தப்பு பண்ணாலும் இந்த சாக்ரிஃபைஸ் கொடுத்து ஆண்டவரை நான் மன்னிச்சிருவார். ஆனால் ஆண்டவர் அதனாலேயே என்ன பண்ணுறாரு, இந்த மக்களை ரெபியூக் பண்ணுறாரு, தண்டிக்கிறாரு. ஏன்னா என்ன பண்ணல, இவங்க ஆண்டவர் கொடுத்தாத, ஆண்டவருக்கு எல்லாம் இப்போ பாருங்க, ஆண்டவருக்கு தான் எல்லாமே சொந்தம். இந்த காட்டில் இருக்க எல்லா மிருகமும் எல்லா ஆடு எல்லா மாடும் அவருக்கு தான் சொந்தம். ஆனால் இந்த சாக்ரிஃபைஸ் கொடுக்கறதோட நோக்கம் என்னது, அப்போதான் இந்த மக்கள் திருந்தி ஒரு மாற்றத்தோட வாழ்வாங்களே, அந்த நோக்கம் தான் என்ன, இந்த சாக்ரிஃபைஸ் ஆண்டவர் கொடுத்தது. இல்லை இந்த மிருகம் எனக்கு சொந்தமானது, எனக்கு இந்த மாடு வேணும், இந்த மாடு இந்த காட்டில் இருக்க மாடு எனக்கு வேணும், அதனால இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இல்லை, ஆண்டவர் அந்த நோக்கத்தோட என்ன பண்ணல, ஆனிமல் சாக்ரிஃபைஸ்லாம் கொண்டு வரல. எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். ஆல் அனிமல்ஸ் ஆல் பீஸ் பிலாங் டு காட். ஆனால் அவர் இது கொண்டு வந்ததோட நோக்கம் என்னன்னா, இந்த சாக்ரிஃபைஸை பார்த்து இதை பார்த்து இந்த ஒரு சேஞ்ச் வரும் அவங்களுக்கு. இந்த மாடு இவங்க பண்ண பாவத்துக்கு அந்த ரிமோர்ஸ் இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருக்கும். அடுத்த வாட்டி அப்போ அந்த பாவத்தை பண்ண மாட்டாங்களேன்னு அதை நினச்சி என்ன பண்ணாரு, ஆண்டவர் இவங்களுக்கு அந்த ஒரு வழியை கொடுத்தார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, அதை ஒரு சீட் கோடு மாதிரி யூஸ் பண்ணிட்டு எப்போல்லாம் பாவம் பண்ணுறாங்களோ அப்போ எல்லா வாட்டியும் என்ன பண்ணாங்க, ஒரு மாடோ ஒரு ஆடோ தூக்கி போட்டு ஆண்டவரே எங்கள் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரும் தயவோட கிருபையோட மன்னிப்பார். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து திரும்பி அதே பாவத்தை பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த சங்கீதத்துலேருந்து என்ன எடுத்துக்க போகிறோம்னா, ஆண்டவர் நம்மளுக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய வாட்டி என்ன பண்ணுவார், பாவத்தை மன்னிப்பார். நம்மளுக்கு என்ன பண்ணுவார், நிறைய வாட்டி பிரச்சனை இருக்கும்போது விடுதலை கொடுப்பார். நம்ம பண்ணுற தப்புங்கள்லேருந்து, நம்ம பண்ணுற தப்புனால வர பிரச்சனைலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார், கடைசி நேரத்தில் ஏதோ விடுதலை கொடுப்பார். ஆனால் நம்மளுக்கு இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, இன் ஜென்ரல் இன் லைஃப் நம்மளுக்கு இருக்கிறதுலே ஓவராலாக நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் பாவத்துலேருந்து விடுதலை கொடுத்தாரு. எதனால, இயேசு மூலமாக நம்மளுக்கு விடுதலை கொடுத்தார். ஸோ அதை அறிஞ்சு நம்ம வாழ்க்கை டே டு டே லைஃப் எப்படி இருக்கணும்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சேஞ்ச் இருக்கணும். பிகாஸ் ஜீசஸ் ஹஸ் டைட் ஃபார் அவர் சின்ஸ். ஆண்டவர் நம்ம பாவத்துக்காக இறந்துட்டார், ஆண்டவர் நம்ம பாவக்காக மரித்து உயிர் தெழுந்திருக்கார். அதை அறிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், இந்த இஸ்ரேல் மக்கள் மாதிரி என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் என் பாவத்தை செத்துட்டாருனால நான் பாவம் பண்ணிட்டே இருப்பேன்னு இல்லாமல், knowing that Jesus Christ has died for our sins, we should change. நம்ம முழு உள்ளத்தோட ஒரு ஃபுல் டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சேஞ்ச் வரணும். அதுதான் இந்த சங்கீதத்தில் இஸ்ரேல் மக்கள் பண்ண தப்பு. நம்மளும் என்ன பண்ணக்கூடாது, அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதை அறிந்து அதை நம்ம ஃபர்ஸ்ட் we should be grateful that Jesus died for our sins, and second நம்ம என்ன பண்ணணும், அந்த மாற்றம் வரணும், ஒரு முழு மாற்றம் வரணும். அந்த we should understand the grace and love that God has for us, and அதனால நம்மளுக்கு என்ன வரணும், அந்த transformative change வரணும். That is what I want us to take away. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிச்சிருந்தேன். Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that, Lord, thank you for reminding us that in our human nature we do take it for granted that you have
forgiven our sins, you have pardoned our sins, and Lord, we make light work of it, Lord. Lord, please help us remember this, that it is very important for us to have a transformative change, Lord, not just a change of a display or not just a change of show, Lord, but Lord, help us show that we have changed completely, Lord, not just for the sake of it, but Lord, help us show this transformative change. Give us the wisdom and grace not to take advantage of the blessings that you've given us, but Lord, help us be wonderful examples of your own glory, Lord. All of this in Christ's name I pray. Amen.